நீண்டதொரு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டதும் கல்வியிலும் பண்பாட்டிலும் புகழுற்று விளங்கும் எமது உசன் மண்ணின் மேன்மைக்காக முப்போதும் உழைத்து வரும் எமது உசன் பவுண்டேஷன் முன்னெடுத்து வரும் காலம் கடந்தும் நிலைத்திருக்கக்கூடிய காத்திரமான பணிகளின் வரிசையில் உசன் முன்பள்ளி வீதி அமைப்பு திட்டம். இலங்கை அரசாங்கத்தின் நிதியொதுக்கீட்டில் சுமார் 1 மில்லியன் ரூபாயானது உசன் கந்தசுவாமி கோவிலின் தென்கிழக்கு மூலையில் அமைந்துள்ள விடத்தற்பழை உசன் வீதியையும் உசன் கந்தசுவாமி கோவிலையும் இணைக்கும் முன்பள்ளி வீதியை புனரமைப்பதற்காக கிடைக்கப்பெற்றது. அப்பணத்தை கொண்டு தென்மராட்சி பிரதேச செயலகத்தால் கூறுவிலை கோரப்பட்டு அதற்கு ஏற்றாற்படியான ஒப்பந்தக்காரர் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டு 1 மீட்டருக்கு 12,845 ரூபாய் என்னும் செலவில் மொத்தமாக 8,47,919 ரூபாய் செலவில் 66 மீட்டராக இவ்வீதியானது சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் 1,22,181 ரூபாய் பணம் மீதமிருக்கவே அப்பணத்தை கொண்டு உசன் சனசமூக நிலையமூடாக வீதி அமைப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு பிரதேச செயலர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே எமது உசன் பவுண்டேஷனும் அப்பணத்தை பெற்று அதே சமயம் உசன் வாழ் மக்கள் மற்றும் நமது ஊரைச் சேர்ந்த புலம்பெயர் தேசத்திலே வசித்து வரும் எமது உறவுகளின் நிதி உதவியினை பெற்று மீட்டருக்கு 11,216 ரூபாய் என்னும் செலவில் மொத்தமாக 8,30,000 ரூபாய் செலவில் மீதமுள்ள 74 மீட்டர் வீதியையும் சிறந்த ஒப்பந்தக்காரர் ஒருவரிடம் ஒப்படைத்து குறைந்த விலையில் மிகவும் காத்திரமாக அமைத்துள்ளது. அள்ளி கொடுக்கும் எங்கள் பன்னிருகை வள்ளல் உசன்பதி குமரனிடம் நாம் பிரயாணப்படுவதற்கு பயன்படக்கூடிய இவ்வழியை அமைப்பதற்கு வழி சமைத்த வள்ளல்கள் டாக்டர் பரமநாதன் 4,57,819 ரூபாய், பிரம்மஸ்ரீ கேதீஸ்வர குருக்கள் 2 லட்சம் ரூபாய், வி ராஜகுலேந்திரன் 50,000 ரூபாய். இப்பணியை சிறந்த முறையிலே மேற்கொள்வதற்காக எமக்கு பல்வேறு வகையிலும் உதவிகளை புரிந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் இதற்கான நிதியினை வாரி வழங்கிய உள்ளூர் மற்றும் புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற உசன் வாழ் உறவுகள், அத்தோடு இப்பணிகளை சிறந்த முறையிலே முன்னெடுத்திருந்த ஒப்பந்தக்காரர்கள் அனைவருக்கும் உசன் பவுண்டேஷன் சார்பிலும் உசன் மக்கள் சார்பிலும் நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்படுகின்றோம். உசன் எங்கள் உணர்வு.